அற்புதமான நடிப்பு, அற்புதமான நடிப்பு. உன்னுடைய நடிப்பின் திறமையால் அத்தனை வேலை செய்து முடிச்சுட்டேன். தங்கா, இன்னொரு வேலை பாக்கி இருக்கமா? இந்த அரியணை எப்படி இருக்கிறது? அதுல நீ மகாராணியை கவர வேண்டும். அதற்கு தகுந்த வழி காதை காட்டுமா? செய்து முடிச்சுட்டு அண்ணானு கூப்பிடு. கண்டிப்பா ஓடி வரேன். என் வீட்டுக்கு அந்த குழந்தை சாகடிச்சிருவான்னு சொன்னேன். என்ன செய்யறது தெரியல. போன இடம் வந்த இடம் எங்கதான் போறான் தெரியல. மாலதி உன்னை யார் பையனு யார் இது கூப்பிடுறது? செல்லகுட்டி நான் தான் கூப்பிடுறேன். நீங்க அங்க போறீங்க? உன்னை மாலதி மாலதி என்று அழைக்க போவதே கிடையாது. உன்னை செல்லமா ஆசையா அன்போடு பாசமா ஆகினால உன்னை மாலு 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 என்ன ரோதனையா போச்சவனா கூட பாவி அமைதியா நீ. ஒரே வெட்டு இரு துண்டுகளாக வீசி எறிந்து விட்டு அந்த குழந்தையா. ஆமா காரியத்தை சாதிக்கிறாங்க. ஹலோ கலர்னா தண்ணி ஊத்தலாமா? என்னங்க நான் எப்படி வாயில சொல்லுவேன்? வாயால் சொல்லாத பெண்ணை யாராங்க சொல்லு. என்னங்க நான் எப்படிங்க சொல்ல போறேன்? என்னடியாச்சு? எல்லாம் என்ன ஒரு மாதிரியா சொல்றாங்க. யார் உன்னை தவறா பேசுறது? எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் ஒரு மாதிரியா சொல்றாங்க. யாரு உங்க அம்மா? யாரு உங்க தங்கச்சி? அம்மா ஏதோ தெரியுமாக்குது. அது முக்காடு போதுங்க பாரு. கண்ணாடிக்கார அம்மா. அப்படின்னா உனக்கு அம்மா? ஆமா. எனக்கு மாமியாரு என்ன சொல்றாங்க? எங்க மாமியாரு கால் சாரம் மோரம் போட்டு ஐயோ 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 வாசியா கேடு பாரு. நான் சொல்ற ஒரு தீபாவளி வேற நெருங்கிடுச்சு. மோதிரம் போட்டு அனுப்ப சொல்லு. ஐயோ ஐயோ போட சொல்றேன். அவங்க தங்கச்சி யாரு? என் தங்கச்சி தோக்கு பாரு. என் மச்சிச்சு பாத்தியா பூமா மாதிரி முக்காடு போடுவாங்க கிடக்குது பனியில. என்ன சொல்றது மச்சிச்சு? அடி பாவி, இந்த நாட்டுல எப்படி நீ பழைக்க போற அப்படி சொல்றது? என்ன கேட்டா? ஆமா. ஏன் என்ன காரணம்? என்ன காரணமா? இந்த நாடு நகர உப்பிச்செடி வருவோடு மாமா பேர்ல தானே இருக்குது. உன் பேர்ல என்ன இருக்குது? என்ன ஒரு மாதிரியா நாடு நகர் அனைத்து மாமா பேர்ல இருக்குது. உன் பேர்ல என்னக்கா இருக்குதுன்னு கேக்குது மச்சிச்சு. அவன் வாய் அடைச்சு போன என்ன செய்யணும்? என் பேருக்கு எழுது. நாடு என் பேர்ல உன் பேர்ல இரண்டு ஒன்றுதானே. ஏனென்றால் உடல் மட்டும்தான் வேறு, ஆனால் உயிர்கள் ஒன்றுதானே. மூடிய பேசுறது மட்டும் நல்லா வக்கனியா பேசுறேன். தாய பிள்ளை அந்த வாய் வயிறு வேறுன்னு சொல்றாங்க இல்லையா? உனக்கு என் பேருக்கு எழுது. அவ்வளவுதானே. ஆமா. மச்சஞ்சி கவலைப்படாத. மாமியாரே வருத்தப்படாத. எழுதி கொடுக்கிறேன். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? ஆரம்பத்திலே எடுக்கும்போது கட்டது எது புரியலையப்பா உனக்கு? டேய் குப்பா வாடா அப்படி. எங்கடா உயில் சாஸ்திரம்? ஏன்டா எங்கடா பேனா? டேய் எங்கடா பேனா? டேய் எங்கடா பேனா? அடுக்கு மாற மடையா எங்கடா பேனா? சத்தியமா அடுக்கு மாற தான் பேண்ட் கையின்னு வர பாவி. மடையா வத்தி பேச மாட்டே. எழுதுகோல் எங்கடா? எழுதுகோல் தெளிவா சொல்லலாம். எங்க பேனா நான் என்ன பண்றது? யாத்ராது என் பேனா தான். உண்டாது. என்னடா அவ்வளவு மொக்கையா இருக்குது பாவி? இங்கி பண்ணாமா அது? அவ்வளவு சிந்தாக்குது. என்னமே பாத்துக்க. ஒரு டேபிள் காண ஒரு பெஞ்ச் காண. ஏய் பூவே முட்டி போடுற பாவி. போலியா தட்ட நிக்கிறியே. புடிடா. லோகத்தில் இருக்கும் பிதாவே நான் அதிலோடு கேட்டு ஓடுகிறோம். ஆச்சோருக்கு ஒரு. ஆமா. டேய் திரும்படா. இத முட்டி போறேன் இல்லங்க. அடப்போ. ஏய் மூஞ்சி திரும்படா. ஏய் ஆடாங்க மாமா. பின்னாடி இருந்து ஏண்டா பின்னாடி நிக்காம பின்னாடி எங்கடா நிப்பா? அப்படி நின்னு கூட ஏது பாரா திருப்பணும் பாரா. ஏமே இங்க பாருமே. ஆமா பேனால மை இருக்குடா முதல்ல. தொட்டுக்கறா. பின்னால தொட்டு பாய் வச்சு ஊதுடா. டேய் காப்பு விட்டுரும் பாரு. இளையார் சுழி முருகர் சுழி போடு. டேய் முருகர் சுழியா போடுவாங்க. இந்த மைக் வச்சு இதுவரை இந்த விஜயபுரி நாட்டை எனது அண்ணன் குணசேகரன் அரசாட்சி பண்ண வந்தார். அதற்கு பிறகு நான் அரசாட்சி பண்ண வந்தேன். வருங்காலத்தில் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி மறுபடி முதல் அனைத்தும் ஏன் மனைவி மாலதிக்கு உரிமையானது. இதை உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை என்பது கிடையாது. இது ஏன் முழு மனதில் எழுதி கொடுத்த உயிர் சாஸ்திரம். இப்படிக்கு கோவிந்தா கோவிந்தா
ஏய் என்னடா சாமி கும்பிடுற? ஓ புரட்டாசி மாசம் ஆயினால கும்பிடுற. சரி சரி சரி. இந்தா, பகவானை கூப்பிட்டா ஏதுங்களை வை. பாரதி, என்னங்க? கையெழுத்தை போட்டுட்டு இனிமேல் தாங்க உங்க தலையெழுத்தா மாற போதுங்க. டேய் பூவே ஆ. வாடா பாவி ஆ. சாட்சி போடுற கோலியா தட்ட நிக்கிறியே. சாட்சி போட்டா நிமித்தி போட்டான் என்னது? எப்படி போட்டான் ஏய் சாட்சி போடுற பாவி மேல போட்டா கீழே போட்டான் முதல்ல படிச்ச நீ ஆ. படிச்சடா கீழே மாடு படிக்கணுமா படிக்காத போடுவியாடா நீ? தோக்குது அது என்ன பாரு முதல்ல. முள்ளிப்பாளையம் உண்ணாமலையம் மருத்தூர் முள்ளிப்பா- நந்திம்பாடி ஏய், என்னடா உங்க ஆளை பாவி. போறவங்க கேட்டுக்கிறாங்க. நான் எழுதி பக்கத்துல பாக்குறேன். பக்கத்துலயா தோக்குது காலு ஆ? காலு டேய் நீ கவலையே படாது. நான் இங்கிருந்து வேலூர் போயிட்டு 4 ஆட்டுக்காலு வாங்கி வந்து மிளகு தூளை இடிச்சு கொட்டி சாரமா உனக்கு சூப் வச்சு தாண்டா. சூப்பு நான் குடிச்சிடுறேன் காலு நீ சப்பிங்காடு குன்றோர் மகன் டொமிக்கு சோத்தன் என் பேரு பட்ட பேரு மேவனுக்கு கையெழுத்தை போட்டாச்சு. பட்டியடா. டேய் என்ன? என் பீரோல போய் வைடா போயிட்டு மேல கீழே வைக்கவா மேல வையி மேல துருபிச்சு போகுது அப்ப கீழே வையி. கீழே வச்சுன்னா எலி கடிச்சு போடும் ஏய் சென்ட்ரல்னா வையி. ஏய் சென்டர்ல தான் துணில மடிக்கிச்சு வச்சிருக்க என் மாதிரி. பட்டு படம் இருக்குதுடா. அப்ப துணி தூக்கிட்டு இருக்கட்டா ஏய் யார் அவன்? என்ன இது சொல்லுங்க டேய் நீ தப்பா புரிஞ்சுக்கிறா டேய் டேய் கூப்பிடுற பண்ற மாதிரி வாடா. ஏமா கூட்டியமா புனியார கூட்டுது. ஆ. அட யாரா போடா வாய் முடி. டேய் ஒண்ணுதான்டா. டேய் யார் அவன்? உன்னதான்டா. ஏமா கூட்டியா அடி வாங்குவேன். பேருக்கு கூப்பிடா இடிச்சு அப்படி. பேருக்கு டேய் ஒண்ணுதான்டா. ஒண்ணுதான்டா. டேயா ஆ டேயா ஆ. ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? யாரும் சிரிக்க கூடாது. ஏன்னா இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகமாகி போச்சுன்னா மனைவி கணவனை பார்த்து வாடா போடான்னு சொல்றதும் பேர் சொல்லி கூப்பிடுறது சகஜம். என் மனைவி அச்சே, மேல கை வைக்குது. சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா நெஞ்சி பட்டதாடா தேட போய் வாங்க போறடா நீ பொட்டிகா திஸ் இஸ் ஆமா என் மனைவி கொடுக்குற அன்புலாம் நான் டேய் போறபாக்கே. டேய் டேய் பிடிக்கற பையா. ஏய் ஆல்ரெடி போக்கு ரெடி ஆச்சு. மூணு மணி தேடியாச்சுடா. டேய் போறபாக்க பையா. யார் நீ? என்ன போய் மாலை தின் கூப்பிடுது? அட யாரவன்? யாரா நானே? ஏழ்மை குடியில் பிறந்தவள். உன்னுடைய பெயரோ மாலதி. அது நீ நினைச்சிருக்கடா. எனக்கு ஒரு அண்ணனே இருக்காரு. ஒட்டாமா பிள்ளைடு பிள்ளாடு. உனக்கு உற்றார் உறவினர் யாருமே சொந்த பந்தங்கள் தாய் தந்தை இல்லாத அனாதை என்று நினைத்து ஒரு தாய். அது நீ நினைக்கிற. எனக்கு ஒரு அண்ணனே இருக்காரு. அண்ணன் இருக்காரா? அழைக்கட்டுமா? யார் உங்க அண்ணன்? ரேஸ்மார்ட் வருகிறது ரேஸ்மார்ட் வருகிறது தளபதியாரே, உன்னுடைய தகியாமல் அடடே, தனசேகரா! ஆச்சரியமாக இருக்கிறதா? அதிசயமா இருக்கா? வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வரும் பொழுது உன்னுடைய அண்ணனுக்கு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று என்ன நினைத்தார். அந்த நேரத்தில் பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய தங்கை மாலதி இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை நான் சொன்னேன். இதை கேட்டவுடனே உன்னுடைய அண்ணன் சகன் எங்கிருந்த வந்தவை வாழ வரக்கூடியவை வளர போகக்கூடியவை குறிப்பாக என் காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடியவளை என்ன சிறுப்பு அந்த செருப்பின் பெருமையை உணர்த்ததுக்காக தான் என்னுடைய தங்கையை இவ்வளவு நடிக்க வச்சிருந்தார் அதிகாரணி பாவி. ஏய் பாவரு சமதனில் ஏன் அன்னி உரைத்த ஒரு வார்த்தைக்காக குருவி குழுவதற்கும் எங்கள் குடும்பத்தை சின்ன பிறமக சதுர சிறுவத்தில் அடி நயவஞ்சி ரங்க இவனை பேச விடலாமா? இவன் அடிக்கிற காலை ஆவல் யாருக்கு சொல்ல எடுமா என்ன சொன்னா? மனிதர்களாலே
எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. செயல் செய்தவள் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவள் சதி செயல் செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவள் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன். சொல்பவன் அதிகாரம். இது உலகத்தில் உலகத்தில் நான்